ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ரீசனாக நடந்த ஒரு இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான கிரியேட் பண்ண வீடியோ தான். அது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ இல்லை கைட்லைன்ஸோ கிடையாது. ஓகே. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த வளர்ந்து வர்ற பேங்க்கில் ஒரு முக்கியமான பேங்க். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. இட்ஸ் அ குட் பேங்கை பொறுத்த வரைக்கும் சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. பட் இட்ஸ் 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 குட் ரன்னிங் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா 28. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கரண்ட் ரேட் 25th படி பார்த்தீங்கன்னா 70 rupees இருக்குது. ஸோ இதுதான் அதோட ரேட். அப்புறம் இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 60,384 கோடி இருக்குது. அண்ட் இதோட பி வந்து இப்போதைக்கு 38 இருக்குது. இதோட ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வந்து 58. இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 54. புக் வேல்யூ பாருங்கள் 54 இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் ஒன்ங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, 3 years 5 yearsலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நெட்டில். ஸோ ஓகே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 3 years 5 yearsலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு லீனியராக க்ரோ ஆக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி லிமிட்டடை வந்து மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 year அது ஸ்லோவாக மெர்ஜ் ஆகி இன்றைக்கி ஒரு பீக் வந்துருக்குது. 52 weeks ஹையில் வந்து கிட்டத்தட்ட அது வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நியூஸ் வருது. ஸோ என்ன அப்படின்னா அவங்க ஒரு சர்க்குலர் விடுறாங்க. ஸோ சர்க்குலர் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்ககிட்ட சர்க்குலர். February 21st வந்து ஒரு சர்க்குலர் விடுறாங்க. இந்த மாதிரி February 18th வந்து நாங்கள் வந்து ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஹரியானா கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 590 crore வந்து ஒரு மிஸ்மேட்ச் நடந்திருக்கு எங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கோம் அப்படி ஒரு நியூஸ் வருது. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட் வந்து இவங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த அக்கௌண்ட் தான் உங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்துருக்காங்க. நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நிறைய பிரான்ச்சில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேங்க் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு பேங்க்கு மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு. பொதுவாகவே இப்போ கவர்மெண்ட் வந்து கோடிக்கணக்கான ட்ரான்சாக்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து 1 or 2% இன்ட்ரெஸ்ட்டில் 0.10 0.20% இன்ட்ரெஸ்ட் கூட மேக் பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற பேங்க் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு குட் பேங்க். நிறைய கஸ்டமர் இழுக்கணும், நிறைய கஸ்டமர் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் நிறைய இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஹரியானா கவர்மெண்ட் வந்து இவங்ககிட்ட பெட்டரான ஒரு பேங்க் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். என்ன ரீசனோ அவங்க வந்து மூவ் அவுட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களோட அக்கௌண்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான எல்லாம் கேல்குலேட் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டும் டோட்டலாக மேட்சே ஆகலை. ஸோ அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது நம்ம வச்சிருக்க கேல்குலேஷன் இது மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்லையும் அவங்க வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சில அக்கௌண்ட்டில் சில பிரான்ச்சஸ், இந்த பிரான்ச்சில் இருக்க சில அக்கௌண்ட்டில் இன்னும் மிஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அவங்க நேராக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மிஸ் மேட்ச் இருக்குது, நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 18th. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 2 days வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தா இல்லை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ அவங்க கொடுத்ததுக்கு ஏதோ மிஸ்மேட்ச் நடந்திருக்குன்னு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 590 crores அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்தராக அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் இஷ்யூ இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டாங்க. 22nd அப்போ. ஸோ 22nd வந்து அவங்க என்ன விட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செபியில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு, அந்த இஷ்யூக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோன்னு ஒரு இஷ்யூ விட்டுருந்தாங்க. அண்ட் அப்புறம் இது வந்து அந்த ஹரியானா அசம்பிளியில் வேறு கொஞ்சம் பிரச்சனையாக எப்போவுமே இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரச்சனை பண்ணாங்க, நீங்கள் அமௌண்ட் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நல்லா தெரியும் நம்ம பேர் கெட்டுப்போச்சு, நம்ம இதுக்கு மேலே இதெல்லாம் பெருசாக விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கவர்மெண்ட் கூட பேசி இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் உண்டோ அதை கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. ஸோ 24th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெஸ் மீட் விட்டாங்க. ஸோ அவங்க வந்து மொத்த அமௌண்ட்டையும்
ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 590 க்ரோஸில் எல்லாத்தையுமே, ஸோ இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, ஸோ இதுதான் இப்போதைக்கு இதோட அவுட்கம். ஸோ பேங்க்கில் இந்த ஃப்ராட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் வந்து இப்போ ஒரு செக் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இப்படி தான் அந்த பேங்க்கில் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேக்கர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் செக்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் தான் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு செக் கொடுக்கும்போது மேக்கர் வந்து அந்த செக்கை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ செக்கர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து மேக்கர் வாங்குவார், செக்கர் வந்து அதை வேலிடேட் பண்ணுவார், எல்லாம் ஓகேவா இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் அனுப்புவாங்க, ஆத்தரைசேஷன் வந்து ஆத்தரைஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இதுதான் என்டையர் பேங்கிங்கில் செக் ப்ராசஸ். ஸோ என்ன நடந்திருக்கு, ஹரியானா கவர்மெண்ட் வந்து உங்கள் பிரான்ச்சில் போடுற அமௌண்ட்டை எல்லாமே இந்த 3 பேரும் ஒரே ஆள். ஆக்சுவலாக இந்த 3 பேரும் டிஃப்ரெண்ட் பர்சன், இது ஒரு பர்சனாக இருப்பாங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க. பட் இந்த 3 பேருமே ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. அது போக இன்னொருத்தர் மொத்தமாக 4 பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்கு. இன்வால்வ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே போலியோ ஒரு செக்கை ரெடி பண்ணி பேங்க்கில் கொடுத்து, இவங்களே மேக்கராக இருந்திருக்காங்க, இவங்களே செக்கராக இருந்திருக்காங்க, இவங்களே ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களே எல்லாம் பண்ணி அமௌண்ட்டை வந்து வேற ஒரு அக்கௌண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் தான் இந்த பேங்க் இதை கண்டுபிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இதில் இன்னொருத்தரும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, மந்த்லி ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படியும் நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் வந்து எல்லா பேங்க்கும் நமக்கு அனுப்பும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டும் பார்த்துருக்கணும், பார்த்து அவங்க ஐடிஎஃப்சி பண்ணியிருக்கணும். நான் அந்த டிரான்சாக்ஷனை கொடுக்கல, ஏன் அமௌண்ட், பட் அவங்களும் பார்க்கல. ஸோ மேபி அவங்க சைடில் ஒருத்தர் இல்லை இன்வால்வ் ஆகிருக்கலாம். பட் ஐடிஎஃப்சி பேங்க், ஃபர்ஸ்ட் பேங்க் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. வாட் எவர் த ரீசன், அவங்க பொலிட்டிக்கலாக போக வேண்டாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் சிம்பிளாக விட்டுட்டாங்க. எங்கள் சைடு இஷ்யூ இருக்குது, நாங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. பட் அவங்க சைடில் ஒருத்தர் இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் போகும், மந்த்லி ஸ்டேட்மெண்ட் அதில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த மந்த் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு. அதை யாருமே பார்க்கல. ஸோ அந்த பக்கமும் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. ஸோ இதாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க 4 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து செபியில் கொடுத்துட்டு, செபியில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி 4 பேருமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கேஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த பேங்க்லேருந்து மற்ற பேங்க் போன அண்ட் இன்னொரு பேங்க் டெபாசிட் ஆச்சுன்னா அந்த பேங்க்கில் போய் பேசி அமௌண்ட்டை பிளாக் பண்ணி இப்போ அந்த அமௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஓவரால் எல்லா அமௌண்ட்டும் ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் ரைட் நவ் இட்ஸ் சால்வ். பட் இது வந்து எந்த மாதிரி இம்பாக்டை வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன பேங்க் அப்படிங்கிறத விட இப்போ தான் நல்லா வளர்ந்து வருதுங்க. ஸோ பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் அந்த பேங்க் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரெசிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இவங்களோட ஆப் நல்லா இருக்குது, இவங்களோட கிரெடிட் கார்டு நல்லா இருக்குது, இவங்களோட பாஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் வைப் அப் த என்டையர் ட்ரஸ்ட். ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் இனிமேல் இந்த பேங்க்கோட அக்கௌண்ட் வைக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. பெரிய பெரிய பிக் கிளைண்ட்ஸ் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்காது. ஸோ 1400 கோடி இவங்களோட, ஸோ பார்த்தீங்கன்னா 590 கோடி தான் 590 க்ரோசஸ் வந்து ஃப்ராட் நடந்தது இல்லையா. இவங்க ஒரு லாஸ்ட் குவார்ட்டரோட ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா 503 க்ரோஸ். ஸோ அப்போ எவ்வளவு ஒரு குவார்ட்டரோட ரெவன்யூவோட அதிகமாக ஃப்ராட் நடந்திருக்கு. இதனால அந்த மார்க்கெட் வந்து அன்னைக்கு இழந்தது வந்து 14,000 கோடி மார்க்கெட் கேப் வந்து இழந்துருச்சு. ஸோ அதோட சப்சிக்வன்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன ஃப்ளானால அந்த கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் நம்ம கற்றுக்கிற லெசன் என்னென்னா, உங்களோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை மறக்காமல் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஏதோ சும்மா அனுப்பலை. உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைனா ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மெயில் வரும். கரெக்டாக உங்களோட மந்த்லி ஒரு கன்சாலிடேட்டட் இமெயில் வரும். அதில் உங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் என்ன, எல்லா டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு மந்த் எடுத்து நம்ம செலவு பண்ணது கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் டைரக்ட்லி இம்பாக்ட் அவர் மணி. இது ஒரு பெரிய கவர்மெண்ட்னாப்பில் பேங்க் இவ்வளோ சீக்கிரம் ஆட்சி எடுத்துருக்கு. இது ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் இது எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ சேஃபாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. ஸோ இந்த பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இப்போ கரெக்டான டைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இந்த பேங்க்ல ஸ்டில் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு பீக்கில் இருக்குது. 83 அப்படிங்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு நாள் 16% கீழே வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 70 ரூபீஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. மேபி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் சம் பீப்புள் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. உங்களோட ஃபினான்ஸ் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம், ஸ்டேட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுங்கள். மந்த்லி உங்களோட பேங்க் உங்களோட என்ன ஹோல்டிங் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் தான் மானிட்டர் பண்ணணும்.
ஃப்ராட் எப்படினாலும் நடக்கலாம். பி கேர்ஃபுல். ஓகே, நன்றி, வணக்கம்.